Assalamu alaikum students. Exercise 3.1 question number 5. If cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta equal to 1, then prove that first subdivision second subdivision ரெண்டுமே ப்ரூஃப் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வச்சிட்டு நம்ம என்ன பண்ணனும்? இந்த ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரணும். கவனிச்சுவாங்க. சோ நமக்கு given என்ன கொடுத்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta equal to 1 கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்தரா LCM பண்ணுங்க. அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த ரெண்டுமே நம்ம டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க cos power 4 alpha into சோ இது ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா sin square beta plus sin power 4 எழுதலாம்னா sin square alpha the whole square எழுத முடியும். சரிங்களா? sin square alpha whole square into என்ன பண்ணலாம் ஒரு cos square beta போட முடியும். whole thing divide by எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா so cos square beta into ஒரு sin square beta equal to 1. சோ இந்த டினாமினேட்டரோட என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஈக்குவல் அதே சைடு மல்டிப்ளிகேஷன் பண்ணிருங்க. சோ ஃபர்தரா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல எங்கெல்லாம் நீங்க sin இருக்கோ அதெல்லாம் நீங்க cos-ஆ மாத்த போறீங்க. நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா sin square beta எப்படி எழுதலாம் 1 - cos square beta எழுத முடியும். and sin square alpha இருந்துச்சுனா 1 - cos square alpha எழுத முடியும். அப்ப இந்த ஸ்டெப் எப்படி மாற போறீங்க கவனிச்சீங்கன்னா சோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. சோ இந்த இடத்துல cos power 4 alpha into sin square beta என்ன பண்ணலாம் 1 - cos square beta 1 - cos square beta ன்னு போட முடியும். அடுத்து plus இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா sin square alpha 1 - cos square alpha போடுங்க. 1 - cos square alpha the whole square இது ஏன்னா இந்த whole square term இருக்குது. அடுத்து மீதி ரிமைனிங் இருக்குது cos square beta இருக்குது equal to சோ இதுங்க ரைட் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா சோ ஆன்சர் வந்து ஒரு cos square beta இந்த sin square beta க்கு பதிலா 1 - cos square beta போடலாம். 1 - cos square beta எழுத முடியும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணா உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. இது a - b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா cos power 4 alpha வரும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா minus cos power 4 alpha and cos square beta வரும். பிளஸ் இது நீங்க ஃபார்முலா அப்ளை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா 1 பிளஸ் cos power 4 alpha minus 2 into cos square alpha a square plus b square minus 2ab so into remaining answer பாத்தீங்கன்னா cos square beta இருக்கும் equal to இத நீங்க உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா so cos square beta போடுங்க minus எப்படின்னா cos power 4 alpha beta நமக்கு சேஞ்ச் ஆகும். cos power 4 beta சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த cos square beta நீங்க உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா so remaining answer cos power 4 alpha minus ஒரு cos power 4 alpha ஒரு cos square beta உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1 into cos square beta plus ஒரு cos square beta வரும். அடுத்து ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா plus ஒரு cos power 4 alpha and ஒரு cos square beta இத உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா minus 2 into cos square alpha ஒரு cos square beta வரும். இத நீங்க லெஃப்ட் சைடு கொண்டீங்கன்னா ஆப்போசிட் என்ன மாறும் minus cos square beta மாறும் plus நமக்கு cos power 4 beta equal to 0. சோ இங்க பாத்தீங்கன்னா சோ அப்ப இந்த டேர்மும் இந்த டேர்ம் எப்படி இருக்கு சேமா இருக்கு பாருங்க cos power 4 alpha cos square beta இனி cos power 4 alpha cos square beta ஆப்போசிட் என்ன ரிமைனிங் ஹிட் கேன்சல் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். and cos square beta பிளஸ்ல இருக்குது இங்க மைனஸ் இருக்கு கேன்சல். அப்ப எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் cos power 4 alpha cos square alpha the whole square எழுத முடியும். answer is remaining minus 2 into cos square alpha ஒரு cos square beta போட முடியும். இந்த டேர்ம் பிளஸ் ஒரு cos square beta the whole square போட முடியும் equal to 0. அப்ப இந்த பாத்தீங்கன்னா a square minus 2 into a into b plus b square a minus b the whole square. அப்ப answer cos square alpha minus cos square beta the whole square equal to 0. அப்ப இந்த ஸ்கொயர் என்ன செய்ய போறீங்கன்னா root of 0 0 தான். அப்ப ரிமைனிங் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா cos square alpha minus cos square beta equal to 0. அப்ப நமக்கு இந்த ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாம் cos square alpha equal to cos square beta இது ஒரு ரிசல்ட். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்க given டேட்டால இருந்து இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். சேம் டைம் இத நம்ம ஃபர்தர் என்ன பண்றோம் மூவ் பண்ண போறோம்னா சோ இது cos square alpha equal to cos square beta எப்படி எழுதறோம்னா ரெண்டுமே சைன் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா the 1 - sin square alpha ன்ற இது எப்படி முடியும் equal to 1 - sin square beta போட முடியும்.
So இந்த term பாத்தீங்கன்னா 1 minus cos square alpha so equal to 1 minus sin square beta ன்னு போடுங்க. So இந்த 1 cancel, இந்த minus cancel, the remaining answer பாத்தீங்கன்னா so எப்படி எழுதலாம் sin square alpha equal to sin square beta. இது ஒரு ரிசல்ட் ஓகேங்களா. நான் given data ல ரெண்டு ரிசல்ட் முடிச்சிருக்கேன். இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா cos square alpha equal to cos square beta and sin square alpha equal to sin square beta. நான் எதை ப்ரூஃப் பண்ண போறேன்? சப்டிஷன் 1 ப்ரூஃப் பண்ண போறேன். சப்டிஷன் 1 எடுத்து பாத்தீங்கன்னா so sin power 4 alpha plus and sin power 4 beta equal இது எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா sin square alpha the whole square plus sin square beta the whole square. அப்ப இதோட ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படின்னா a square plus b square இருக்குது. அப்ப a square plus b square னா a minus b the whole square போட்டு plus 2ab நீங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா a square plus b square வரும். அப்ப இங்க a ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து sin square alpha, b ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து sin square beta. அப்ப எப்படி எழுதுறது பாருங்க ஈக்குவல் போட்டு so a minus b ஓட ஆன்சர் ஒரு sin square alpha அடுத்து நான் மைனஸ் ஒரு sin square beta அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் போட்டு 2 into ab 2 into sin square alpha into நமக்கு sin square beta. அப்ப இங்க பாருங்க sin square alpha and sin square beta சேம் நால ரெண்டுமே சேம் குவாண்டிட்டி நம்ம கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு r 0 போடலாம். இந்த ரிமைனிங் என்ன பாத்தீங்கன்னா 2 into sin square alpha and sin square beta இது நமக்கு தேவையான RHS. சப்டிஷன் 1 வந்து பாத்தீங்கன்னா 2 into sin square alpha sin square beta வந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சப்டிஷன் 2 ப்ரூஃப் பண்ண போறோம். அடுத்து சப்டிஷன் 2 என்ன இருக்கு பாத்தீங்கன்னா so cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha equal to so இந்த cos power 4 beta வை எப்படி எழுதலாம் cos square beta into cos square beta எழுதுங்க divided by ஒரு cos square alpha plus இந்த sin power 4 sin square beta into sin square beta whole thing divided by எப்படி எழுதலாம் sin square alpha எழுதணும். so equal to இங்க cos square beta வும் sin square alpha வும் சேம்னால அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு cos square beta மட்டும் நீங்க எப்படி பண்ணுங்க cos square alpha மாத்துங்க. அப்போ cos square beta into cos square alpha divided by ஒரு cos square alpha plus இந்த இடத்துல பாத்தீங்கன்னா sin square beta இன்னொரு sin square beta என்ன பண்ணலாம் sin square alpha போடலாம். இன்னொரு sin square alpha போடுங்க. இந்த sin square beta வை sin square alpha போட்டு divide by sin square alpha இருக்குது. அப்ப இங்க cos square alpha get cancel, இங்க sin square alpha get cancel. the remaining answer பாத்தீங்கன்னா cos square beta plus sin square beta. so cos square beta plus sin square what is the answer 1 and equal to RHS. hence proved. that's a result.